எல்லாரும் வணக்கங்க. இது எங்கள் மாடித்தோட்டத்தில் இருக்கிற வாட்டர் ஆப்பிள். அது இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாக தாங்க இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதாவது லைட் இனிப்போட, ரொம்ப ஸ்வீட்னு சொல்ல முடியாது. இதில் வந்து பெப்பர், சால்ட்டு, காரம் சேர்த்து நம்ம வந்துட்டு சாலட் மாதிரி சாப்பிட்லாம். இன்றைக்கி அதுக்காக தான் நானும் வந்துட்டு ஒரு 3 வாட்டர் ஆப்பிள் பறிக்க போகிறேங்க. இதோட டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பெப்பர், சால்ட்டு, சில்லி பவுட்ரு போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு முறை இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கடித்து சாப்பிட்றது இயற்கையான நேச்சுரல் நமக்கு. பட் இது அப்படி சாப்பிட்றது வந்து டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நான் சாலட் மாதிரி எப்பயுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இது மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். இதை நல்லா பறிச்சுட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி பொடியாக கட் பண்ணணும். ரெண்டாக கட் பண்ணால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சீடு இருக்குங்க. அதாவது 2, 3 அப்படி இருக்கும் சீடு. இதில் பார்த்திங்கன்னா 2 இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நம்ம எடுத்து மண்ணில் பதிச்சா முளைச்சிக்கும். பட் ஆனால் இது வளர்ந்து மரமாயிட்டு காய்க்கிறது ரொம்ப நாள் ஆகும். நாங்கள் வந்துட்டு காய்க்கிற பிளான்ட் அளவுக்கு தான் வாங்கினோம். அது பாருங்கள். இதில் வந்துட்டு சில்லி பவுட்ரு, பெப்பரு, சால்ட் 3 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சாலட்டுக்கெலாம் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அது அப்படி லைட்டாக ரொம்பவும் போட தேவையில்ல. ஏன்னா அதோட நேச்சுரல் டேஸ்ட் மாறிடும் இல்லைங்களா, அதனால் லைட்டாக தான் போடணும். இது பண்ணிவிட்டு இப்போ ஒரே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். உண்மையாலுமே இது மாதிரி பண்ணி வச்சா எல்லோரும் சாப்பிட்ருவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி இப்படி செஞ்சு சாப்பிடுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.